அக்காவுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பூர்வ ஜெயம் அந்த மாதிரி ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்லா வருது. அப்படியே மறக்காம முடியும். நல்லா இருக்குக்கா. வருத்தமாக ஆக்சுவலா நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியா ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி, நான் ரொம்ப வருத்தத்துல வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து சார் எடுத்து நான் ரொமான்ஸ் பண்றது எப்படின்னு நான் கத்துக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஏவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. But I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. தேங்க்யூ சார். ரொம்ப சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2005ல சாரை மீட் பண்றதுக்கு, சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டட். சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவனால ஒரு படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சட்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜயாந்தனி. நான் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் வெரி ரிலாக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ் நான் தப்பா சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனா இருந்தா கூட ரொம்ப ரைட்ல தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். அப்போ மாஸ்டர் சொன்னாரு, அவரு நான் சொன்னதை செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டரா போகும்போது நான் எதுவுமே சொல்றதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும். இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் வீட்டு வந்து. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து. ஃபர்ஸ்ட் படம் நான் படங்கிறப்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கல. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்ல சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேல வாங்கப்பா. நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றேன். என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ரொமான்ஸ்க்கு பேர் போனது நீங்க தான் சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்ணுறது நீங்க பார்க்க போறீங்க. கௌதமன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு ஆக்சுவலா இது நான் அவன் பார்ட் 2 சார் 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்க ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன் நீங்க வாங்க. ரோவாதத்தை மேல வாங்க. எனக்கு அந்த ரெண்டு லைன் இல்ல மாறுதான பால இங்க தயாரா மாறும். கடைசியா இப்ப ரொமான்ஸ்க்கு வாங்க. சோ இப்ப ஆக்சுவலா எனக்கு இவங்க வந்து நீங்க வந்து ரியாட்ட சார் மைக் ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுற எனக்கு எப்படி தெரியாம சும்மா சீர்ட்டேன். சரி, நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் ஒன்று லவ் பண்ணேன்.
இங்க பாருங்க அக்கா. நீங்க யூசுவலா சோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பேர் நாங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா வெளியே தாண்டி வருவாயில்ல வயசு மூத்தமாதான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவர் நீங்க திருத்தணும் ஆக்சுவலா ஓகேவா. அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டிவாக் சார் அதாவது இவங்க உலகத்துல எவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தோம் இங்க வாங்கக்கா. இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியல. ஓகே சார். ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்ல மைக் அக்கா மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். டைரக்ஷன் நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடர சொல்லல இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. தொடர சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ பண்ணா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்ல லவ் வருது ஆக்சுவலா. இல்ல சார் ஓகே நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. थैंक यू. என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரொபோஸ் பண்றேன் நீ வாந்தி வரலாம் கேக்குறீங்க. ப்ரொபோஸ் சார் நீங்க என்ன பண்ணீங்க இப்படி அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுலாம். ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். வருமா? சரி ஹாய் ரியா. ஐம் விஜய். விஜய் நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஐம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லி. எஸ் சார் எஸ் சார் தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல வராது எனக்கு. எக்ஸ்பிரஷன் பார்க்கல. ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தான் வந்து உங்கள் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு ஆக்சுவலா. இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கு ரியா. இது சார் இன்னும் டேரக்டர் சார் சொன்னீங்க. இது இன்னொரு சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமா இருக்கு சார். கண்ணை பார்த்து பேசுறேன் தைரியமா பேசுறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகே சார். ஐ லவ் யூ. லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார். ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றாங்க. தெரியும் அது தெரியும். ஐ லவ் சொன்னல ஐ லவ் சொன்னல. ஓகே ஓகே அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான். No sir, I mean your dialogue is there. Mine is over completely. I propose. This dialogue you have to give a reply. Take 2 sir. Sir retake. சரி நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார் ஆக்சுவலா. No sir அந்த dialogue. போய்ட்டிக்கா இருந்துச்சு சார் அது. நான் அவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அத சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. சார் ஓகேவா? மூஞ்சி பாத்தீங்களா நீங்க எக்ஸ்பிரஷனை பாக்க. எனக்கு என்னன்னா அத சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஃபீலிங் மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லி ஆகணும். சரி சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுங்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில. என் ஸ்டைல்ல சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி ஐஸ்வர்யா தத்தால எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இதுவரை வந்து நான் ஜிவிஎம் சார் நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பார்த்தது இல்லை. 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்க பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்ல உங்க 2 நாள் வரைக்குமே நான் சொல்றேன். there is no pressure to speak in Tamil but you spoke in Tamil and that's so beautiful. there is no need to யார் உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க. you took the effort so I thought. சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலா. இல்ல ஸ்டேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் தி சீன்ல சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவாரு. பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார். லாரா தத்தா கம்ப்ளீட். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்க என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண் இதே லிப்ஸ் இதே மூக்கு
அப்படி அது ஓகே. அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமா இருக்கும். இல்ல சார், அம்மா ஃபேமிலி போனீங்க வரல சார், நடிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல, நீங்க இதை சொந்தமா பண்ணுங்க சார். நடிக்க வந்தது சார், நானும் கூட நடிச்சேன். பாத்தீங்கல்ல? ஓகே சார், டவுட்டே இல்லை சார். இல்ல ஃபேமிலியா நீங்க சொல்லிட்டீங்களா, அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா தத்தா ஒரு டைலாக் தான் பேசுங்க சார் உங்க ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா, எஸ். அதனால தத்தா தத்தா. எஸ் எஸ் எஸ். தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்க ஆஃப் ஆயிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பாத்தீங்களா, ஒரே ஜாலி ஆயிட்டாங்க. சூப்பர் ஆக்டிங். முக்கியமான ஒரு கிரியேட்டரை அந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டு ஆகணும். டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.